ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடுப்பு வலி, கை கால் வலி, முட்டி வலிலாம் வந்து காணாமல் போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது. அதே மாதிரியே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்டுக்களை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து பீஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அரை தக்காளி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது எதையுமே நம்ம வதக்கலாம் தேவையில்லை. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினாவை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணலைங்க, அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஆனால் வந்து காரம் ரொம்ப இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படின்னா நல்லா வந்து பொடியாக கிரேட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து முழுசாகவே சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் மிளகுத்தூள் வந்து நுணுக்கி விட்டு போட்டுக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து ஆட்டுக்கால் சூப் செஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து உப்பு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டுக்காலில் உப்போட சுவை வந்து கொஞ்சம் கூட ஏறி இருக்காது. ஸோ குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அந்த ஆட்டுக்கால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ தேவையான அளவுக்கு உப்பை வந்து இதுக்குள்ளேயே நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ குக்கரோட மூடியை போட்டுட்டு நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். ஆட்டுக்கால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செய்றீங்க அப்படின்னு சொன்னால் 6 அல்லது 7 விசில் விட்டுக்கலாம். இதுவே சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளோ அல்லது 2 நாளைக்கு முன்னாடியோ வந்து ஃப்ரீசரில் வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் செய்வாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஒரு 10 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. நல்லா வந்து பஞ்சு போல் வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்குலாம் வந்து கடிச்சு மென்று சாப்பிட முடியாது. அவங்களுக்குலாம் வந்து நல்லா வேக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். நான் நல்லா வந்து 7 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து ஆட்டுக்கால் சூப்பராக வந்திருக்கு. இந்த ஆட்டுக்கால் சூப்பை குடிக்கிற முறை பார்த்தீங்கன்னா நைட்டு செஞ்சு மறுநாள் காலையில் நீங்கள் வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து எவ்வளோ உடம்பு பலகீனமாக இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். உடம்பு வந்து நல்லா தேத்தி கொண்டு வரும். அதே மாதிரியே இந்த சூப்பு பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் இப்படின்னு யார் வேணால் குடிக்கலாங்க. இவங்க குடிக்கக்கூடாது, அவங்க குடிக்கக்கூடாதுன்ற அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ஆட்டுக்காலில் அவ்வளோ சத்து இருக்குங்க. உடம்பு நல்லா தெம்பாக வலுவாக வச்சுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.